பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிமைப்படும்படி கூடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, இந்த அமாவாசை நாளிலே இந்த 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அவருடைய திருநாமம் மகிமைப்படும்படி அவரை ஒருமனப்பட்டு அவரை பாடி துதிக்க செய்த மகா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எழுத்தர் வாசிக்கிறார். தேவன் இந்த நாளிலே தேவன் நம்மோடு இடைபடும்படி அவர் பேசியவார். அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எல்லாம் எழுதினார். அப்போஸ்தலர் 8:26-27. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமா போய் என்றார். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜகிரியாக கந்தகே என்பவருக்கு மந்திரியும் பொக்கிஷங்களுக்கெல்லாம் எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருந்த பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்தான். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான வேளையிலே அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26 இந்த நாளிலே தேவன் நம்மோடு இடைபெற்றிருக்கிறார். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமா எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமா போய் என்றான். அல்லேலூயா. பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் பேசுகிறது. நாடு திசை இருக்கிறது. ஒரு மனிதன் நாடு திசையிலிருந்து ஒரு திசை மூலமாக தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். கர்த்தர் உனக்கு எந்த திசையில ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்பது உனக்கும் ஆண்டவருக்கு தெரியும். ஈசாக்கு பெண் கொள்ளும்படி ஆபிரகாம் தாசன் தன்னுடைய உடல் ஊழியக்காரனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றார், நீ எந்த பக்கம் போனா என் மகனுக்கு பெண் கொள்ள இந்த திசையா அப்படின்னா செய்தியை பார்க்கிற பிள்ளைகள், பிலிப்பி என்ற ஒரு ஊழியக்காரனிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். உன்னோடு பேசுகிற தேவை. அவர் பேசும்போது நான் போனோம் ஆசீர்வாதம், போவாதனா போகக்கூடாது ஆசீர்வாதம், உட்காருனா உட்காரு ஆசீர்வாதம், நடனா நட ஆசீர்வாதம், கொடுனா கொடு ஆசீர்வாதம். கர்த்தருடைய கிருபை. கொடுக்காதன உள்ளத்துல ஒரு வார்த்தை வந்தா கொடுக்காத ஆசீர்வாதம். இது கர்த்தருடைய வார்த்தை. நீ நான் கேட்டு நடக்கும் போது நீ நான் ஆசீர்வாதமா இருப்போம். கரங்களை கட்டி அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக ஆண்டவர் சொன்னார். பிலிப்பை பார்த்து, நீ என்ன பண்ணா, எந்த பக்கமா போனோமா, தெற்கு முகமா போ, தெற்க போ, வடக்க போ, கிழக்க போ, மேற்க போ, தெற்கு போ சொல்ற. ஏன்னா தெற்க ஒரு மனுஷன் இருக்கிறான், தெற்க ஒரு ஆத்மா இருக்குது, தெற்கு இடத்துல ஒரு ஆத்மா இன்னைக்கு ரட்சிக்கப்படப்படுது. கடவுள் போ போ, கடவுள் சொல்லுவாரு, உணர்த்துவாரு, போ பேசுவாரு, வார்த்தையில போ. அவன் விடுதலை செய்ய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, என் வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால கொடுனா கொடுக்கணும், கேளுனா கேட்கணும். தேவனுடைய கிருபையினால அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியலைன்னா நம்ம வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில ஒரு மாத தேவைகளை தேவன் சந்திக்கிறாருன்னா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கணும். காற்றை காண மாட்டேன், மழையை பார்க்க மாட்டேன், ஆனா
நீ காலையில தூங்கி விழுத்து வயல்வெளிக்கு போகும்போது உன் நிலங்களெல்லாம் தண்ணீரால் கர்த்தர் தழும்பும்படி தேவன் செய்வாரா. தண்ணீரால் தழும்பும். ஆற்றல் பார்க்க மாட்டேன், வேலைக்கு போறவல ஒண்ணும் பண்ணதவல உட்காரு. உன் பார்வைக்காக ஒரு வெறுமையா இருக்கும், நம்ப முடியாததா இருக்கும், உள்ளத்துல ஒரு வலி இருக்கும், எப்படி எப்படின்னு. ஆனா அந்த நேரம் பார்த்து கரெக்டா கட்ட முடிப்பாரு. அல்லேலூயா அல்லேலூயா. எப்போ தெரியுமா? அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. அதுபோலதான் புள்ளி சொல்றாரு. ஒரே என்ன பார்த்து சொல்றாரு, பேங்க்ல வேலை செய்தாரா, நல்ல மனுஷன், தப்பான மனுஷன் இல்ல. ஊழியத்துக்காக கடவுளுடைய கிருபைனால கடவுளுக்குள்ள அநேகம் கொடுத்தார். ஒரு மனுஷனை பார்த்தேன், அந்த மனுஷன் போற இடத்துல ஆசீர்வாதம் பணத்தை கொடுத்துட்டே இருப்பார், பெரிய கோடீஸ்வரன். ஆனா இவர் கொடுக்க இவருக்கு நஷ்டம் வந்து 7 வருஷத்துல கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் லாஸ். கர்த்தருடைய பிள்ளை, சத்தியத்திலே நிலைச்சிருக்கிற பிள்ளை, பாவம் செய்யாத பிள்ளை கேட்கிறாரு, ஐயா என்னால இப்ப வீட்டு வர முடியல, என்ன செய்யுது ஐயா? நான் கொடுத்துதாங்க கொடுப்பேன். கர்த்தர் சொன்னாரு, கர்த்தரோட கொடுக்க சொன்னாரா? கர்த்தரோட கொடுக்க சொன்னாரா? கர்த்தர் கூட சொல்ல, இவரே கொடுத்தார். கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பேசுறத கேளுங்க. ஒருத்தரை தேவனை உயர்த்தி கொண்டே இருப்பாரு. கர்த்தருடைய கிருபை ஏண்டா, அந்த மனுஷன் தேவனுக்கு பார்வையில கொஞ்சத்தில் உண்மையுள்ளவரா இருப்பாரு. அந்த மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், உயர்த்தினே இருப்பாரு. ரட்சிக்கப்பட்டு சீக்கிரமா இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆண்டவருடைய கிருபைனால வாழ்க்கையில் ஆசீர்வாதம் போயிட்டே இருக்கும். ஆனா சொல்றதுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. ஏண்டா, கடவுளுடைய கிருபைனால அவருக்கு தெரியும் இவங்களை ஆசீர்வதிக்கணும். இவங்க கடவுளோடு இருக்கிறாங்களா இல்லையா? ஆனா உலகம் ஏன் வாழ்க்கையில அது யாரும் உனக்கும் அவருக்கும் நான் இருக்குது. உன்ன போல என்ன போல முகத்தை பார்க்கிறவர் இல்லை, அவர் இருதயத்தை பார்க்கிறது. நீ உட்காரணும், ஏன் உட்காரணும் தெரியும். நீ எழுந்து போறது ஏன் எழுந்து போறது தெரியும். படிக்கிறது தெரியும், எழுந்து இருக்கிறது தெரியும், ஒன்றது தெரியும், ஒரு தெரியும். உங்கள்கிட்ட என்ன இருக்கு என்ன இல்ல எல்லாமே அறிந்த தேவன் நம்முடைய தேவனை பெருமான். அதனால அவர் சொல்லுக்கு கீழ்ப்படி. வாசிங்க அப்போஸ்தலர் 28 28 29 வாசிங்க. ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆரம்பத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று விழிப்புடனே சொன்னார். தேவ சமூகத்திலே அல்லேலூயா. இப்போ தேவத்திற்குனால அவர் வண்டி எந்த பக்கம் ஓட்டுறாரு? கர்த்தருடைய கிருபையினால 16ஆம் வசனத்துல தேவன் சொன்னார், தெற்கு முகமா போறாரு. வண்டி ஓட்டின யாரு? ஊழியக்காரர் பிலிப்பு. ஒரு மந்திரி தெற்கு முகமா மந்திரி என்ன பண்றாரு? அந்த ரதத்துல ஏசாயா புத்தகத்தை வாசிச்சு இருக்கிறாரு. அவரு ரட்சிக்கப்படணும்னு வாஞ்சியா இருக்குது, கடவுளை தேடணும்னு வாஞ்சியா இருக்குது. ஆனா அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனா இருதயத்தை பார்க்கிற தேவன் பிலிப்பு பக்கத்துல தான் இருக்கிறாரு. அங்க ஒரு மந்திரி ஆத்மா தவித்துக் கொண்டிருக்கிறது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள துடித்துக் கொண்டிருக்கிறது. பிலிப்பு சொல்றாரு, அப்போ யாரு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களதான் ஆண்டவர் பேசுவார். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஆமேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்றீங்க? ஏனென்றால் பேசுறவங்க கேட்கிறவங்க கெட்டதான் கர்த்தர் பேசுவாங்க. ஏன் அவருக்கு ஆளா இல்ல? இந்த தாவீது இல்லைன்னா இன்னொரு யோனாத்தான், இந்த யோனாத்தான் இல்லைன்னா இன்னொரு பிலிப்பு,
இன்னொரு பிலிப்பு இல்லைன்னா இன்னொரு யோவான், இன்னொரு யோவான் இல்லைன்னா கடவுளுடைய ஒரு எலியா ஒரு ஏனோக்கு. நீ கீழ்ப்படியலன்னா ஆண்டவர் உன்னை முழுவே போராட மாட்டாரு கர்த்தருடைய கிருபையினால. ஆனா உன்னை பிடிச்சு போச்சு வச்சுங்க, நீ தான் செய்யணும் ஒட்டாரமா நிற்பாரு. ரொம்ப பிடிச்சிடும், ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிச்சிடும். எப்படி யாருன்னா யோனா மாதிரி ரொம்ப பிடிச்சிடும். நீ தான் செய்யணும்னா என்ன பண்ண விட மாட்டாரு. அவன் எவ்வளவுதான் இடம் விட பண்ணாலும் சிலர் கூட கடவுளுக்கு இருந்த எவ்வளவு இடம் விட பண்ணாலும் ஆண்டு பிரியமானவங்கள நான் கர்த்தருடைய கிருபையினால அவங்கள என்ன பண்ணோம் சபைக்கு வர வைக்கிறது கர்த்தர் ரொம்ப கிடையாது. அதுபோல கர்த்தர் பேசுறாரு, ஒரு ஏசாயா எடுத்து வாய்ப்பால் இருக்கிறாரு. அப்போ ஆவியானவர் சொல்றாரு. ஆவியானவர் எப்படி சொல்லுவாரு? ஆவியானவரோட பேசுற உங்களுக்கு அனுபவம் இருக்குதா? இந்த செய்தியை கேட்கறீங்களா? எத்தனை பேரோட பேசுற? சரி இருக்கட்டும். ஆவியானவரோட பேசுற அனுபவம் இருக்குதா? ஆவியானவரை பார்த்துக்கிறீங்களா? இத்தனை வருஷம் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆவியானவரை பார்த்துக்கிறீங்களா? ஆவியானவரை பேசுறத கேட்டுக்கிறீங்களா? பிலிப்பு கூட பேசுறது ஆவியானவர். தூதன் சொன்னா வேலை கீழே ஆவியானவர் சொல்றாரு. ஏன்டா சொல்றவர் விட்டுற மாட்டாரு. ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? உன்னை தூக்கி சுமக்கிறவர். கத்துக்குங்க. ஆவியானவர் எப்படி பண்ணா உன்னை தூக்கி கொண்டு போறவர், சுமக்கிறவர். ஆவியானவர் திடப்படுத்துறவர். ஆவியானவர் யாரு? ஆண்டவராகிய ஆவியானவர் என்ன சொல்றாரு? போய் அந்த ரதத்தோட சேர்ந்துன்னா பிலிப்பு 2 ரெக்கையா இல்ல ஊழியக்காரு இவரு வல்லமையை தராரு. தந்த உடனே அந்த ரதத்துல போய் சேர்ந்துட்டாரு. அப்போ ஆவியானவர் சொல்றது நம்ம கேட்கணும். ஆவியானவர் எப்படி பேசுவாரு? மெல்லிய எப்படி பேசுவாரு? மெல்லிய பேசுவாரு. உணர்வோடு பார்க்கலாம். அப்போ ஜபத்துல எப்படிப்பட்ட ஜபம்னா அது அக்னியான ஜபமா இருக்கும். அந்த நேரத்தில் ஆவியானவர் சில்லுன்னு மெல்லிய வார்த்தையில பேசுவார். பேசும்போது நீ கீழ்ப்படி. ஆவியானவர் உதவி செய்யறாரு. பிலிப்பில் கொண்டு போய் அந்த மந்திரி அந்த ரதத்துல சேர்க்கிறாரு. அவரு ஏசாயா ஆகமத்தை வாசிச்சிருக்காரு. வாசிச்சு பாருங்க 30. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறதின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற அந்த மந்திரி என்ன வாசிக்கிறது? பிலிப்பு ஊழியக்காரர் கேட்கிறாரு, என்ன செய்யற? நம்ம கூட சொல்லுவோம், என்னப்பா செய்யற? எங்க போறீங்கன்னா, இல்லைங்க மாலை போட்டுக்கிறேன், மலைக்கு போறேன். சரி, மலைக்கு ஏன் போற? விரதம் போறேன். சரி, ஐயா எங்க போறீங்க? பாத யாத்திரை போறேன். எங்க? திருப்பதிக்கு பாத யாத்திரை போறேன். எதுக்காக பாத யாத்திரை போறேன்? இல்ல வேண்டிக்கிட்ட போறேன். சரி, என்ன அது பாத யாத்திரையுடைய விளக்கம் என்ன? ஐயா ஞானஸ்தானம் எடுக்கணும். எதுக்காக எடுக்கிற ஞானஸ்தானம்? ஞானஸ்தானத்துடைய கருத்து என்ன? ஞானஸ்தானம்னா என்ன சொல்லு. ஒரு காரியம் தெரியாம செய்யக்கூடாது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் செய்யறாங்க, எல்லாரும் போறாங்க, எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க, நானும் எடுத்துக்கிறேன். இல்ல, ஞானஸ்தானம்னா என்ன? பாத யாத்திரைனா என்ன? மலைக்கு போறனா என்ன? ஒண்ணு தெரியாம செய்யக்கூடாது. அதுதான் இவர் சொல்றாரு. நான் வாசிக்கிறேன், எல்லாரும் பைபிள் வாசிக்கிறாங்க, நானும் வாசிக்கிறேன். எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். ஆனா என்ன எனக்கு தெரியாது. ஆனா நானும் பைபிள் படிக்கிறேன், என்ன தெரியும். ஆனா ஒருவன் சொல்லாவிட்டா எனக்கு எப்படி தெரியும்? கரங்களை தட்டி கட்ட நாம பைபிள் படி. ஆமா, தேவனுடைய கிருபையால ஒருத்தர் சொன்னா எனக்கு தெரியும்.
இதோடைய கருத்து என்னன்னு எனக்கு தெரியாது. நீ சொன்னா நான் கேட்க வாட்சியா இருக்கிறேன். யார் சொல்றது? மந்திரி செய்தி. அப்போ செய்தி கேட்கிற கத்துடைய பிள்ளை எம்மூலமா பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடைபடுவாரானால் இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உன் பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல ஆண்டவரை பத்தி தெரியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இந்த மந்திரி போல. நீ சொன்னா அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். கரங்களை தட்டி எத்தனை பேரு ஆவியானவருடைய மகாபலி கிருபை, ஆவியானவருடைய மகாபலி கிருபை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் சொல்லாவிட்டா எனக்கு எப்படி தெரியும்? அப்படி சொல்லணும். உன் மேல விழுந்த கடமை சொல்லணும். என் மேல விழுந்த கடமை பிரசங்கிக்கணும். 4 பேர் வந்தாலும் 40 பேர் வந்தாலும் 4000 பேர் வந்தாலும் 2 பேர் வந்தாலும் வராம பண்ணாலும் என் மேல கர்த்தர் சொன்னது நான் செய்து நான் கடனாளியாக கரங்களை தட்டி எத்தனை பேர் இருக்கிறேன் தேவ சமூகத்துல என் மேல உள்ள கடமை காற்றடித்தாலும் மழையடித்தாலும் கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் சபையிலே தேவனுடைய வார்த்தை பிரசங்க செய்ய வேண்டியது என் தலைமையில உள்ள கடமை. அந்த மந்திரி சொல்றாரு, எனக்கு யாருக்கா சொன்னாதானே தெரியும் அப்படின்னு பார்த்து பாருங்க. கர்த்தருடைய மகாபலி கிருபை அங்கே நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா, நீங்க அந்த அதிகாரம் எல்லாம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய கிருபைனாலே அந்த விளக்க சொல்றாரு. ஏசாயா வாசிக்கிற சத்தியத்தை சொல்றாரு. ஆட்டுக்குட்டியானாரு, பலியானாரு, அவர் நமக்காகத்தான் பலியானாரு. அப்படின்னா நீ விசுவாசித்தா தேவனுடைய மனுஷனா மாறனா. தண்ணீர் உள்ள இடத்தை கண்டு தேவ கிருபைனால தண்ணீர் இருக்கிறது ஏன் தடை பண்ற? நான் ஆண்டவரை ஏற்றிக் கொள்றேன், என் ஞானஸ்தானம் கொடுன்னு மந்திரி சொன்னாரு. மந்திரி சொல்லை கேட்டு திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். விழிப்பு கரங்களை கட்டி தேவ சமூகத்துல அந்த பிடிப்பு தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனபடினா அங்கே ஒரு மந்திரி ரட்சிக்கப்பட்டான். கரங்களை தட்டி ஒரு பாவி மனம் திரும்பும் போது லோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு காரியம் தெரியாம நீ போய் மாட்டிக்காத. தெரிஞ்சதே தேவ கிருபையாலே செய். ஒரு சிலரே தேவ கிருபையால என்ன செய்வாங்கன்னா துணிகாரமா செய்வாங்க. உனியும் நான் போய் அண்ணனுக்கு ஜெபம் பண்றேன், கை வச்சு ஜெபம் பண்றேன், காலை வச்சு ஜெபம் பண்றேன், மாயமா பண்ணுவாங்க. ஒண்ணுமே தெரியாத மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணு வசதி வாய்ப்பாங்க. ஆண்டவர் கடவுளுடைய இருக்கிற பெருமைக்காக கொடுப்பாங்க. அவங்க மொத்தம் உடைக்கப்படும். அப்புறம் ஆண்டவர் மேல நிந்திப்பாங்க, கடவுளை குற்றப்படுத்துவாங்க. கர்த்தர் பேசுறாரா? கர்த்தர் கொடுக்க சொன்னாரா? ஊழி என்ற பேர்ல கடவுளை உள்ள கொடுக்க சொன்னாரா? என்கிட்ட பேசுற தெய்வம் உங்ககிட்ட பேசுறீங்க இல்ல? கரங்களை கட்டி ஹalleluya. என்கிட்ட பேசுற தெய்வம் உங்ககிட்ட பேசுற இல்ல? குடுனாதான் நீ கொடுக்கணும். அப்போதான் ஆசீர்வாதம். அதனாலதான் ஒரு பக்தர் சொல்றாரு, உம்மோடு நான் இருந்தா உம்ம போல் மாறிடுவே. என் தகப்பனே உம்ம போல் மாறிடுவே. உலக வாழ்வே மாயையா, உம்மோட வாழ்வு உண்மைதான் ஐயா. உம்மோட வாழ்வு உண்மைதான் ஐயா. கர்மகதி தேவ சமூகத்துல உம்மோடு நான் இருந்தா உலக வாழ்வு மாயைதான் ஐயா. உன்னோட வாழ்வு உண்மைதான் ஐயா. உலக வாழ்வு நிரந்தரம் இல்லையே. உன்னோட வாழ்வு நிரந்தரம்
மறுரூபமாவே இவை பழுது மகிமை சாய கடந்திடவே மறுரூபமாவே இவை பழுது முகமுகமாக உன்னை நான் காண்பேன் முகமுகமாக உன்னை நான் காண்பேன் மோகத்தில் உண்டாக சொல்லுபவரே மோகத்தில் ஒருவேளை எந்த பக்கம் போறது தெரியாம இருக்கிறியா? ஆண்படியே தரிசன வார்த்தை வருது. ஆவியானவரோடு இருப்பாரா? இந்த வருஷத்துல குடும்ப போட ஒரு பிசினஸ் நினைக்கிறியா? தெற்கு முகமா காலில் வைத்து போ. கர்த்தர் காரியத்தை கர்த்தர் வாக்கு செய்வாராக. ஒரு திருமணத்துல காத்திருக்கிறியா? தெற்கு முகமா தேவனுடைய மகாபலி திருமண தேவனை நம்பி கடந்து போ. காரியத்தை கர்த்தர் வாக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். யோபுடைய தெற்கு முகமாக உனக்கு ஆசீர்வாதம் வைக்கிறது கர்த்தர் பரிசுத்தமாக தெற்கு முகமா தேவனுக்கு மகிமையும் கனமும் புதிய உண்டாவதாக. வாசிக்கலாம் 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 8:3 ஒருவர் வாசிப்பார். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையே பாழாக்கி கொண்டிருந்தான். அது சவுல் என்ற ஒரு மனுஷன். சவுலுதான் கர்த்தர் என்ன பண்றாரு? பவுலா மாற்றுறாரு. அல்லேலூயா. பவுல் எழுதின நிருபம் தான் ஏராளமா புதிய ஏற்பாட்டுல. சவுல் எப்படிப்பட்ட மனுஷன்? ஆண்டவருக்கு விரோதமான ஆள். அதோட பிள்ளைகளை இவன் என்ன செய்யறான்னா சபையை சீரழிக்கிறான். அல்லேலூயா. ஸ்திரீகளையும் புருஷர்களையும் சபையும் சீரழிக்கிறான். ஏன்டான்னா இவன் ரட்சிக்கப்படாத ஆளுக்கு என்ன இருக்குது? அப்படி இவ்வளவு துணிகாரம் எப்படி வந்து ஒரு இரவுடைய கோயிலையே வந்து இவன் தாறுமாறாக்கிறதுக்கு நல்ல தைரியம் எங்கிருந்து வந்துறான்னா பணமும் பதவியும் இருக்குதுனால. பணமும் பதவி இருந்தா நீ செய்யறதெல்லாம் அப்படியே கடந்து வந்துட்டே இருக்குமா? ஒரு நாள் மாட்டிக்க மாட்டியா? நீ செய்யறதெல்லாம் அப்படியே வந்துட்டே இருக்குமா? ஒரு நாள் நீ மாட்டிக்க மாட்டியா? பிள்ளைகள இவனுடைய அக்குறும்பும் அநியாயமும் தேவ பிள்ளைங்க எல்லாம் பயங்கரமா ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, சபையை கெடுக்கிறவன், ஊழியக்காரனை சித்திரவதை செய்கிறவன்,
சபையை இடிக்கிறவன் இன்னைக்கு தேசத்தில் இருக்கிறானா இல்லையா? யாரோ போற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு கடவுளை நிந்தித்தா அந்த பாவம் தலைமுறையை தொடராதா? கர்த்தர் மாத்திரம் கண் திறந்தார்னா தாங்க மாட்டாங்க. அமாவாச வேளையில ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த யூடியூப் சேனல்ல நீ அதை தொட்டு இதை பார்த்து கொண்டிருக்கிறியா? நீ தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சித்து மோசம் பண்ணி கொண்டிருக்கிறியா? ஜீவனை காப்பாற்றுறதும் கைவிடுறதும் அந்த சதாசரனுடைய ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. சபையை துன்பப்படுத்துறியா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேதனை கொடுக்கிறியா? நீ அது இருக்கிறதுனால, பணம் இருக்கிறதுனால பதவி ஒரு நாள் போயிடுவேன், பணம் ஒரு நாள் போயிடுவேன், இஞ்சி துண்ண பணம் மாதிரி ஒரு நாள் உட்காரு வியாதி வந்து என்ன பண்ணுவோம்? அப்ப கூட உனக்காக நாங்க தான் ஜெபம் பண்ணுவோம். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையால் உனக்கும் கூட நாங்க தான் அன்னைக்கு ஜெபம் பண்ண வேண்டிய நிலைமையா இருக்கும். மனதிலிருந்து இந்த சவுல் என்ன செய்யறான்? இப்படி தான் செய்யறான். ஆஸ்திபாரங்க தெய்வத்தோட பிள்ளைகளை 8, 6, 7 பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவள ஒரு மனப்பட்டு கவனித்தாங்க. அல்லேலூயா. அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டாங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. பிலிப்பு என்ற ஒரு மனிதனுக்கு அற்புதங்கள் நடந்தன. இன்னைக்கு கூட ஏராளமான சபைகளில சிறு சபை பெரு சபையில பார்க்காம ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்தி மாந்திரிகர்களுக்கு உடையது கர்த்தருடைய கிருபை. ஒரு செய்தியை நான் சொல்றேன் கேளுங்க. நடந்த உண்மையான சம்பவம். இது போல ஒரு அமாவாசை நாள் சில வருஷங்களுக்கு முன்பு நம்ம ராஜீவ்காந்தி நகரோட அலங்கார வாசல் தேவாலயத்தை வச்சு கர்த்தர் நடத்தி வந்தாரு. அங்கே வாடகை இதை வாடகை அப்ப அந்த பீச்சுக்கு நேரா நைட்ல நாங்க ஜெபம் பண்ண ஊழியக்காரெல்லாம் சேர்ந்து அப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு மந்திரவாதி வரான் போட்டு பக்கத்துல 12 அடிக்க ஒரு 1/2 hour இருக்கும். அப்போ வரான் அந்த மந்திரவாதி போட்டு பக்கத்துல உட்காரான். அந்த மந்திரவாதிங்க வேலை என்ன? அநேக குடும்பங்களை நாசப்படுத்தணும். அவன் வேலை. அவன ஒரு மனுஷன், அவன ஒரு கடவுளை கொண்டு வரான். அநேகருக்கு மந்திரம் செய்வானா மந்திரவாதி. பெரிய லிஸ்ட் வச்சிருக்கான். உட்கார்றான். ஒரு கஷ்டப்பட்டு கட்டுரை கிருபைனால குடும்ப நடத்தும் பிள்ளைங்களுக்கு மந்திரம் செய்தியே நீ நல்லா இருக்கா யோசிச்சு. அடுத்த உயிரை பறிச்சு சோறு போன்றியே இது நல்லா இருக்குமா யோசிச்சு வரும். மந்திரவாதி நீ வந்து உட்கார்றாங்க. கட்டுரை பிள்ளைகளை இன்னும் கொஞ்சம் கேட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தது மந்திரவாதியான போகுது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தது மந்திரவாதியான போகுது. குறி கேட்க போகுது. பொல்லாத ஆவி என்ன செய்யறான்? வந்து உட்காரான். ஜெபிக்கிறோம். கர்த்தர் எனக்கு ஆண்டு வெளிப்படுத்தார். நான் வந்து எனக்கு எவ்வளவு சகோதரர்கள் இருக்கிறாங்க. எந்த சகோதரங்க காவி தண்ணி போட்டு மூலம் இருக்கிறாங்க, உன்னால பண்ணுங்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனா இவரை பார்த்த உடனே அந்த பில்லி தட்டுற சூழ்நிலை செய்யறாங்க. வெளிப்படுத்துறாங்க. அப்ப கொஞ்சம் உத்து பார்க்கிறேன். அவன் அதே போல எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். ஒரு குண்டு வச்சான், மண்டவோட வச்சான், மைட்டப்பா வச்சான், கடவுளுடைய பெருமனால மைய வச்சான், கடவுளை பெருமனால அதுக்கப்புறம் அந்த பேப்பரை எடுத்து விரிக்கிறான். ஒரு சின்ன பொம்மை குட்டிச்சப்பா மாதிரி இருக்குது, அதை எடுத்து வைக்கிறான். சில பேர்லாம் இதெல்லாம் எப்படி தெரியும் நீ கேட்கலாம். அன்னைக்குன்னு பார்த்தா பௌர்ணமி நிலவசமா பச்சு நடிக்க. நான் என்ன சொன்னேன்? கூட இருக்கிற ஊழியக்காரர்கள் ஒரு அசுத்தக்கிரியை வந்து அநேக குடும்பத்துக்கு எடுத்து வந்துக்குது. இன்னைக்கு அமாவாசை
ஜபம்னா ஜபம் கொஞ்ச நெஞ்ச ஜபம் இல்லை. தேவ பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மையான சாட்சி சொல்றேன். ஜபம் போது ஜபம் ஏறெடுக்கலாம். அவர் என்ன செய்யறாரு? கற்பூரத்துக்கு கொண்டுறாரு. ஒரு செகண்டுக்கு மேல அது எரிய மாட்டேங்குது. அவர் புது கற்பூரத்துக்கு கொண்டுறாரு. அவருக்கு எரிச்சல் ஆகுது. அவர் அந்த இடத்தை விட்டு போனோம் சொல்லி ஆண்டவர் துரிதி வந்துறாரு. அவன் கோவப்படுறான், கத்துறான், போட்டு இடிக்கிறான். என்ன அந்த டைத்துக்குள்ள செய்யணும். ஒரு காரியம் அந்த டைத்துக்குள்ள செய்யறதுன்னா கழிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும். அந்த சொன்னாரு மரியாள் அம்மா பார்த்து, என் நேரம் என்ன வரல, வாழ்க்கையில ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம் வேணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கடவுளுடைய கட்டளை சொல்லுனால நேரம் போது பார்க்கலாம். கடல் அடிச்சு கொண்டு திட்டிக்கிட்டு போறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதை செய்தாலும் ஆண்டவர் சும்மா விட மாட்டார். பெங்களூர்ல தொட்டநாய் என்ற ஒரு மந்திரவாதி, பயங்கரமான மந்திரவாதி, பேப்பர் எடுத்து டிடிஆர் கிட்ட பணமா மாறினார். ஒரு காரியத்தை செய்து ஒரு இலட்சியத்தை விரும்பி விட்டாங்க. அவன் செய்த காரியத்தை முடியாம அந்த இலட்சியம் திரும்பி வராது. தொட்டநாய் பேரு நான் ரட்சிக்கப்பட்டான். ஆண்டவருக்கு ஊழியக்காரன் கர்த்தரை மாட்டார். அதுபோல சவுலு ஆண்டவர் பிள்ளைகளை போராட்டத்தை கொடுக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை அப்போ என்ன நடக்குது? பிலிப்பி செய்த அதிசயம் ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை அதிசயிச்சாராம். ஞானஸ்தானம் சொன்னல, ஞானஸ்தானம் நீ எடுத்து சத்தியத்தில கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் ரத்தத்தை சரீரத்தையும் பானம் பண்ணி கடவுள் உனக்கு கொடுக்கிறது தேவ சமூகத்துல மனதால் நீ கர்த்தருடைய கிருபையால காணிக்க வைப்பேனா சூனியம் மந்திரம் வச்சா பலிக்காத. அதுக்காக மாத்திரமல்ல, திருமுடி ஞானஸ்தானம் எடுத்த பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் பரலோக ராஜ்யத்திலே கர்த்தருடைய கிருபை ஜீவபுஸ்தகத்திலே பேழுது. அற்புதம் நடந்தது. வாசிங்க. அப்போஸ்தலர் 9:1-2. சவுல் என்பவர் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி ஆசாரியரிடத்தில் போய் இந்த மார்க்கத்தாராகிய நான் கண்டுபிடித்தான் அவங்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கலாம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன செய்யறான்? கர்த்தருடைய கிருபையா தேவன் என்ன நிரப்புறாரு. என் தெய்வத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாகும். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. இது போலதான் மிரட்டான். இன்னைக்கு எத்தனையோ சபைகள் பார்த்து மிரட்டான். பைபிள் சொல்லுது, இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகியும் இந்த கிறிஸ்துவ மார்க்கம் வெள்ளக்கார மார்க்கம் என்று சொல்ற இந்த ஜனங்களை கூண்டோட அழிப்புன்னு ஒருத்தன் சொன்னான். அன்னைக்கு அவன் தொண்டையில கர்த்தர் கேன்சர் வச்சாரு. தேவ சமூகத்துல பெரிய பாராளுமன்றத்துல தொண்டையில கேன்சர் வச்சாரு. கிறிஸ்துவ இருக்க கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ 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 பேரு மக்களை கொன்று குடிச்சு ஒரு பைபிளை கொடுத்தனா ஆண்டவர் 1000 பைபிளை உருவாக்குறாரு. ஒரு கிறிஸ்துவோட ரத்த சாட்சியா படிக்க வச்சா 1000 ஊழியக்காரர்கள் எடுக்கிறாரு. மறைந்த அண்ணாதுரை சொன்னாரு, முதலமைச்சர் அண்ணாதுரை, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணாதுரை காஞ்சிபுரம் மாவட்டத்துல எங்க ஊர் பக்கத்துல இருந்து சொல்லிட்டாரு. அப்பவே கிறிஸ்துவனை தொடாதங்கயா, கிறிஸ்துவ மோட்டு பூச்சி மாறி ஒரு மோட்டு பூச்சி நசுங்கினா அந்த இடத்துல 100 மோட்டு பூச்சி உருவாயிடும். அதுவே தானாவே கிறிஸ்துவனை தொடாத, அவன் நல்லதுதான் செய்வான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்நிய சக்திகள் எத்தனையோ தேவ பிள்ளைகளை துன்புறுத்து. அது போல இருந்த ஒரு சமூகம் நிருபங்களை கேட்டு வாங்குறான், சட்டத்தை ஏற்கிறான். மதமார்க்க சட்டத்தை ஒரு தாயார் கொண்டு
கொண்டு வந்தாங்க புண்ணியவதி, இன்னைக்கு இல்ல. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதா. தெய்வத்துடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ உனக்கு என்னையா தீங்கு செய்தான்? இந்த நாடு நல்லா இருக்கு உபவாசம் திறப்படம் ஜெபிக்கிறான். எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி திறப்படம் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாங்க. பிள்ளைகளே, திருக்குறளை கடவுளுடைய திருநாளே இன்னைக்கு தேசியமயமாக்கப்பட்டதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஒரு கிறிஸ்துவ மிஷனரி. தெரியுமா உங்களுக்கு? அந்த கிறிஸ்துவ மிஷனரி சமையல் செய்து கொண்டிருக்கும் போது வெறுகளும் கட்டைகளும் வந்தது. அந்த வெறுகளும் கட்டைகளும் வந்து அந்த சமையல் செய்யும் போது அந்த ஊடகத்துக்குள்ள கட்டைகளை போடுவாங்க. பார்த்தா கட்டா வந்து ஒன்று ஓலைச்சுவடி. வெள்ளக்கார மிஷனரி அது எடுத்து பார்க்கிறாரு. அது ஏதோ ஒரு புதுவிதமா இருக்குது. அந்த நாட்டு ராஜாவிடத்துல கொடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஐயா இது திருவள்ளுவர் எழுதின ஓலைச்சுவடி திருக்குறள். இது திருக்குறளுக்கு உயிர் கொடுத்தது யார் தெரியுமா? ஒரு கிறிஸ்துவ மிஷனரி. பெண்களுக்கு சம உரிமை சொல்லி பெண்களை படிக்க வைப்பதற்கு காரணம் யார் தெரியுமா? கிறிஸ்துவ மிஷனரி. இன்னைக்கு பேட்டு சட்டை கோட்டு சுட்டு போட்டுக்கொண்டு தேவனுடைய கிருபையால சிப்பாயா நடக்கறியே, அப்பட கோவணம் கட்டி ஏறு ஓட்டுனா இன்னைக்கு அதை மாத்துறது யாரு? கிறிஸ்துவ. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இங்கிலீஷ் பேசுறாங்க, நீ மதிக்கப்படும் சொல்லி தமிழ்நாட்டுல இருந்து இங்கிலீஷ் பேச காரணம் யார் தெரியுமா? அப்படிப்பட்ட மக்களை உருட்டான் மிரட்டான் யாரு? கர்த்தர் விட்டுருவாரா? என்ற விட்டுருவாரா? வாசி பாருங்க, இப்பதான் ரொம்ப விசேஷம். 3 வாசி பாருங்க. ஆமா, பிரயாணமா போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியில வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, என்னை ஏன் என்ன துன்பப்படுத்துகிறார் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் என்னாலும் உண்டாவதாக. பணபலத்தால பதவி கிடைத்தால கிறிஸ்துவங்களை நாசப்படுத்தும்படி இவன் நிருபத்தை வாங்கிய ராஜாவிட்ட வந்து போனா எல்லா சமயம் துன்பப்படுத்தணும்னு ஆண்டவர் பார்த்தாரு. இவன் வந்து கொண்டிருந்தான் குதிரையில. வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிடிச்சு. இவ்வளவு பேர் யார் என்ன செய்தாரு? பட்டங்குது, பதவிங்குது, பணங்குது. ஐயா உப்புரவு இருக்கு. கடவுளை தேடி வேலையை காட்டினா விட்டு வர ஆண்டவர். என் தேவன் உனக்காக ரத்த சிந்தனவர். நீ ஜாதி மதம் என்று, எந்த இடம் என்று, எந்த மொழி என்று, நீ யார் என்று கூட பார்ப்பாங்க. உனக்காக எனக்காக நம்முடைய தெய்வம் எம்பீரமான இயேசு சிலுவையிலே ரத்த சிந்தனார். உனக்காக உயிரை கூட கொடுப்பார். ஆனா அவரை வாழான்னு நீ நினைச்சினா வாழ வட்டத்தில் என்ன செய்யலாம்? ஒளி ஆசித்தது வானத்திலிருந்து அவனை மட்டும் உன்னை மட்டும் ஒரு காரியம் கவுக்கும். உன்னை மட்டும் தான் ஆண்டவர் வேற யாரும் தொட மாட்டாரு. கொண்டாடி தொட மாட்டாரு, பிள்ளைகளை தொட மாட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு இருக்கு சமூகம். ஏன்னா இந்த காரியத்தை செய்தனால அவங்களுக்கு பிடிக்கல, உன்னை சபிக்கிறாங்க. உன்னை மட்டும் தான் கடவுளை மட்டம் விடுவார். பிந்தவாசிகள் வார்த்தையாக அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னையே துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லி ஒரு சத்தத்தை கேட்டான். அப்ப என்ன செய்தான்? கடவுள் கம்பீரமா நடந்து போனாலே உன்னை உழ வைக்கிறவரும் அவர்தான், உன்னை நடக்க வைக்கிறவரும் அவர்தான், நான் நாட்டை ஆளுபடி ஜெயிக்க வைக்கிறதா அவர்தான். மாறாது 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 சர்வ வல்லம் உள்ள தெய்வம். உன்னை ஜெயிக்க வைக்கிறவர் அவர்தான், உன்னை தோக்க வைக்கிறவர் அவர்தான், உன்னை நடக்க வைக்கிறவர் அவர்தான், உன்னை படிக்க வைக்கிறது அவர்தான். அவரு கட்டமா நடக்கிற சம்பவம் பாருங்க. வாசிங்க. அது அவன் ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு
கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, உள்ளிட உடைக்கிறது உனக்கு கடினமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் அவர் கேட்கிறாரு. இப்போ என்னன்றாரு, ஆண்டோட பிள்ளைங்களை பார்த்தாவே அப்படி எரிச்சலா இருந்தவரு இப்போ சொல்றாரு, ஆண்டவரே, ஆண்டவரே, அருமை ரட்சகரே, வாருமையா, வந்தருள தாருமையா, ஆண்டவரே, ஆண்டவரே, நீ யாரு? ஐயா சொன்னாரு, நீ துன்பப்படுகிற இயேசு நான் தான். பிள்ளைகளை துன்பப்படுகிற இயேசு முள்ளில உதைக்கிறியா? முள்ளில உதைக்கிறது உனக்கு இன்பமா இருக்குதா? கர்த்தருடைய கிருபை, அல்லேலூயா. கிருபைனால ஆண்டவர் கொட்டாரு பாரு போடு கண்ணு உண்டாயி போச்சு. என்ன ஆகி போச்சா? கண்ணு என்ன ஆகி போச்சா? குருடாகி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா வாசித்து தேவனோட கூட நம்ம கடந்து போகலாம். அப்போஸ்தலர் 9:6-7. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்க உனக்கு சொல்லப்படும் என்றான். அவனோட கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்களின் சத்தத்தை கேட்டோம், ஒருவரும் காணாமல் பிரமித்து நின்றாங்க. கரங்களை தட்டி எல்லாரும் 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இங்கே சொன்ன பரமமா இருக்கிறாரு யாருப்பா? இவரு அப்போஸ்தலர் பவுலாக, என் தேவனுடைய மகாபலி கிருபையாக சவுலாய் இருந்த மகனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாங்க. பவுல் பேர் வைக்கிறாங்க. ஆமா 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 ஆமா. நாங்களும் ஒரு பாவிதான். குமாரன் என்ற என் பேரை கர்த்தர் மாத்தி குமார்னு பேர் வச்சாங்க. ஏன்? நானும் ஒரு மந்திரவாதி தான், நானும் ஒரு பூசாரி தான், நானும் ஒரு பஜனை எடுத்தவன் தான், நானும் கடவுளுடைய கிருபையால தேவனை அறியாத பாவியா இருக்கிறவன் தான். எனக்கும் கூட கர்த்தருக்கு அபிஷேகத்தை கொடுத்து அலங்கார வாசல் தேவாலயத்தை ஆதரித்து வரும்படி ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் 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 கடவுளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்போ நீ கூட தேவ சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சமூகம் நடத்துகிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரிய, கடவுளுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துறியா சகோதரா? கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக குறி சொல்ற மந்திரங்கள் அதெல்லாம் பேசிட்டு இன்னும் நீ போயிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு விட்டுருவாரு. பார்ப்பாரு. அப்ப நீ ஆண்டவரை வந்து அல்லேலூயான்னு சொல்லுவ, ஆமென்னு சொல்லுவ. கடவுளுடைய கிருபை, அல்லேலூயா. எல்லா கண்களை கொள்வா. எல்லாரும் 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 ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மோடு நான் இருந்தா உம்ம போல் நான் இருக்கிறேன். இயேசையா, உம்ம போல் நான் இருக்கிறேன். உம்மோடு நான் இருந்தா உலக வாழ்வு நிரந்தரம் இல்லையே, வாழ்வு நிரந்தரத்தானே. உலக வாழ்வு மாயையா, உம்மோட வாழ்வு உண்மைதானையா. உம்மோடு நான் இருந்தா உம்ம போல் மாறிடுவேன். கட்டளைப்படுகிறேன். ஓ சவுலாயிருந்தவனே, பவுலாக மாற்றினான். சபையை துன்பப்படுத்தினான், சபை பிள்ளைகளை துன்பப்படுத்தினான். எரிச்சலாயிருந்தான். பதவி பட்டம் பணம் இருக்குன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தினான். சவுலை பவுலாக மாற்றினான். அவன் கண்கூடாகப்பட்டது. அவன் கட்சியப்படுத்த செய்தான். கர்த்தர் உன்னையும் கூட தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக பாவத்தின் சாயலே நான் வளர்ந்தேன். பரிசுத்தம் என்றே நான் அடைந்தேன். பாவத்தின் சாயலே நான் வளர்ந்தேன். பரிசுத்தம் என்றே நான் அடைந்தேன். என்னைய தேரையா, என்னைய
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென் சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. முழு உள்ளவனே பரிசுத்த நாமத்தை துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசுவின் பிதாவாகிய பரிசுத்தாவியானவரே கேட்டு சதாகாலமாக சொல்வார். கர்த்தருடைய சித்தமானார். வருகிறவர் பணிந்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒரு வாழ்வாய் செய்யும்.